காய்ஸ், 16ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மிக புதிரான மர்மமான ஒரு நிகழ்வு. 400 வருஷங்களுக்கு முன்னாடி 117 பேர் எப்படி காணாம போனாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு காணாம போனவங்க. எப்படி காணாம போனாங்க அப்படின்னு 400 வருஷங்களுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்படி அவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி காணாம போனாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 16th செஞ்சுரியில. 1584 இங்கிலாண்டோட அப்போதைய ராணியா இருந்த குயின் எலிசபெத் I அவங்களோட ராஜ்யத்தை பெருசாக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள்ல ஒருத்தரான சார் வால்டர் ரைலே கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரும் பிலிப் அமாண்டர் அப்புறம் ஆர்தர் பார்லோ அப்படிங்கிற 2 பேரோட தலைமையில ஒரு செயலர் குரூப் அமைக்கிறாரு. அவங்களும் வாழ்றதுக்கும் விவசாயம் பண்றதுக்கும் ஏத்த ஒரு தீவா இருந்த ரனோக் தீவுக்கு போறாங்க. இது நார்த் அமெரிக்கால இப்போ நார்த் கரோலினான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அங்க போய் அவங்களோட குடியிருப்பு பகுதிகளை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. இவங்க குயின் எலிசபெத்தை கௌரவப்படுத்துறதுக்காக அவங்களோட இன்னொரு பேரான விர்ஜீனியா அப்படிங்கிற பேரைய அந்த இடத்துக்கு வைக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து 50 மைல் தூரத்துல வாழ்ந்துட்டு இருந்த அந்த இடத்தை சேர்ந்த பழங்குடி மக்களை பத்தி அவங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியல. இவங்க இந்த இடத்தை எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல குடியிருப்பு பகுதிகளை அமைக்கிறதுக்காக ரிச்சர்ட் கிரீன்வில் தலைமையில 1585 அந்த தீவுக்கு செயலர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் கப்பல்ல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு பழங்குடி மனிதர் பார்த்துட்டே இருக்காரு. அங்க இருந்தவங்க போட்டுட்டு இருந்த டிஃப்ரெண்டான ட்ரெஸ் அப்புறம் அவங்க வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே அவரு கொஞ்சம் கூட பயம் இல்லாம பக்கத்துல வந்து என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் முதல்ல அந்த பழங்குடி மனிதரை தாக்குறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவரை தாக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்ச அவங்க அவர் கூட பழகி ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் கூட பண்டமாற்று முறையில இவங்க கொண்டு போன சில பொருட்களை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து தானியங்களை வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி அந்த பழங்குடி மனிதர் அடிக்கடி அங்க வர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பழங்குடி மனிதர் அவர் தங்கி இருந்த அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கவங்க கூடயும் நல்லா பேச வைக்கிறாரு. அந்த பழங்குடியை சேர்ந்த தலைவரும் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய வித்தைகளையும் சொல்லி கொடுக்கறாங்க. இந்த மாதிரி இவங்களோட உறவு நல்லா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில இவங்க அங்க கொண்டு போன உணவுப் பொருளுக்கு இன்னுமே அதிகமா தேவை இருந்ததுனால ரிச்சர்ட் கிரீன்வில் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் இங்கிலாந்து போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக கிளம்புறாரு. இவர் போயிட்டு வர அந்த கேப்ல இவங்க பிளான் பண்ணி இருந்த மாதிரியே அந்த இடத்துல ஒரு சின்ன கோட்டையும் கட்டுறதுக்கும் அப்புறம் மக்கள் அங்க குடிவரதுக்கு ஏத்த மாதிரியான பகுதியை அமைக்கிறதுக்காகவும் லேன் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில 100 பேரை அந்த இடத்துல இந்த வேலை செய்யறதுக்காக விட்டுட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்தவங்க உணவுப் பொருள் எல்லாம் சரியா இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க அங்க பக்கத்துல இருந்த பழங்குடியை சேர்ந்த மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா அந்த பழங்குடி மக்கள் கிட்டயே போதுமான அளவுக்கு உணவுப் பொருட்கள்லாம் எதுவுமே இல்லாம இருந்ததுனால அந்த பழங்குடி மக்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க போயிருந்தவங்க அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைச்சு அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சரியானதுக்கு அப்புறமா அவங்க கேட்டப்போ உணவு கொடுக்காம இருந்த அந்த பழங்குடி மக்களை பழிவாங்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ள போய் அவங்க கண்ணுல படுற எல்லாரையும் சுட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்த கொஞ்ச நாள்லயே சர் பிரான்சிஸ் டேக் அப்படிங்கிறவர் தலைமையில இன்னொரு செயலர்ஸ் குரூப் அந்த இடத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம லேன் தலைமையில அங்க இருந்தவங்க உணவுப் பொருள் பத்தாம இருந்ததுனால அதை எடுத்துட்டு வரதுக்காக அங்க போன ரிச்சர்ட் கிரீன்வில் அந்த இடத்துக்கு எப்ப வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இதுக்கு மேல அங்க வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு அங்க வந்த இன்னொரு செயலர் குரூப் அந்த கப்பல்ல திரும்பி இங்கிலாந்து போறதுக்காக கிளம்பி அவங்க அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இங்கிலாந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரியாத ரிச்சர்ட் கிரீன்வில் இவங்க கிளம்புன ஒரே வாரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அவருக்கு தெரியாதது இன்னொன்னும் இருக்கு. இவங்க அங்க அந்த பழங்குடி மக்களை தாக்கி அதனால பிரச்சனைகள் ஏற்பட்டது எல்லாமே இவருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இவங்க இப்படிலாம் பண்ணினதுனால அந்த பழங்குடி மக்கள் இவங்களை கண்காணிச்சுட்டும் இருந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்த ரிச்சர்ட் கிரீன்வில் லேன் தலைமையில இருந்த செயலர்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு 15 செயலர்ஸா அந்த தீவுல விட்டுட்டு இவரும் கிளம்பி மறுபடியும் இங்கிலாந்து போறாரு. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு 1587 இவங்க அந்த தீவுல உருவாக்கி இருந்த அந்த குடியிருப்பு பகுதிக்கு கவர்னரா இருக்க ஜான் ஒயிட் அப்படிங்கிறவரும் அவர் கூட அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிறதுக்காக சில பொதுமக்களும் கிளம்பி போறாங்க. இவங்க கூட போன பொதுமக்கள்ல 90 பேர் ஆண்கள், 17 பேர் பெண்கள், அப்புறம் 11 குழந்தைகள் போயிருக்காங்க. ஜான் ஒயிட்டோட சேர்த்து மொத்தம் 119 பேர் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இவங்க போய் அந்த இடத்துல பார்க்கும்போது ரிச்சர்ட் கிரீன்வில் அங்க விட்டுட்டு போயிருந்த 15 செயலர்ஸ்ல ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்ல. இது ஒரு பக்கம் இருக்கையில இந்த இடத்துக்கு இப்போ ஜான் ஒயிட் கூட வந்தவங்க அந்த இடத்துல தங்குறதுக்காக அவங்களுக்கு தேவையான வீடுகளை உருவாக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு அங்க இருந்த இன்னொரு பழங்குடியின மக்களான கிராட்டோன் அப்படிங்கிறவங்க தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத
இவங்களால பாதிக்கப்பட்ட பழங்குடியினர்கள் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏற்கனவே அங்க இருந்தவங்க அந்த பழங்குடியினரை தாக்குனதுனால அந்த பழங்குடியினருடைய மனசுக்குள்ள இவங்க அவங்களுக்கு ஆபத்துக்களை தான் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற எண்ணமும் நல்லாவே பதிஞ்சிருச்சு. அதே மாதிரி அங்க போயிருந்த இங்கிலாண்டை சேர்ந்த ஒருத்தர் உணவு கொண்டு வரதுக்காக அந்த பழங்குடியினர் இருந்த பகுதிக்கு போயிருந்தப்போ அந்த பழங்குடியினர் அவரை கொண்டுறாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்தை சேர்ந்தவங்க இதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல. இதனால இங்கிலாந்துல இருந்து போயிருந்தவங்க அந்த பழங்குடியினர் மேல போர் செய்யறாங்க. இவங்க முடிவு பண்ண அந்த அன்னைக்கு நைட்டே இவங்க கண்ணுல பட்ட ஒரு பழங்குடியின கிராமத்தை தாக்குறாங்க. அதுல 2 பழங்குடியினர் இறந்தும் போறாங்க. ஆனா இவங்க தாக்குனது இவங்க எதிரின்னு நினைச்ச பழங்குடியினரோட கிராமம் கிடையாது. இவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தேவையான உதவிகளை பண்ணி கொடுத்துட்டு இருந்த கிராண்டோன் பழங்குடியினருக்கு சொந்தமான ஒரு கிராமம் தான் அது. இதனால இவங்களுக்குள்ளேயும் ஒரு விரிசல் உருவாகுது. அதுக்கப்புறமா இதை பேசி அவங்க புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிருது. அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால அந்த இடத்துல இருந்த கவர்னரான ஜான் ஒயிட் அங்க இருந்து கிளம்பி ராணியை பாக்குறதுக்காக இங்கிலாந்து போறாரு. இவரு அங்க போன உடனே ராணியை பார்த்து பேசிட்டு திரும்பி அந்த தீவுக்கு கிளம்பி வந்துடணும் அப்படின்னு தான் போறாரு. ஆனா இவர் போன அந்த நேரத்துல இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருந்ததுனால இவரால இவர் நினைச்ச மாதிரி சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து திரும்ப முடியல. இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகியது. இதுக்கப்புறமா ஜான் ஒயிட் வேக வேகமா இங்கிலாந்துல இருந்து ரனோக் ஐலாண்ட் கிளம்பி போறாரு. ஜான் ஒயிட் அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்க இங்கிலாண்டை சேர்ந்த ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கான அடையாளமே இல்ல. அங்க இருந்தது வெறும் மணல்ல பதிஞ்சிருந்த கால் தடங்களோட அச்சுக்கள் தான். ஆனா அந்த அச்சுக்களுமே இங்கிலாண்டை சேர்ந்தவங்களோட கால் தடங்கள் கிடையாது. ஏன்னா அவங்க காலில் ஷூ போட்டிருப்பாங்க அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அவரும் அவர் கூட போனவங்களும் அங்க இருந்த பொதுமக்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. ஒரு தாக்குதல் நடந்த மாதிரியோ இல்ல நோய் வந்த மக்கள் இறந்து போன மாதிரியோ எந்த ஒரு தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அவங்கள தேடி சவுத் சைட்ல போலாம் அப்படின்னு ஜான் ஒயிட் முடிவு செய்யறாரு. ஆனா அப்போ அந்த இடத்துல இவங்க போன அந்த கப்பலுடைய தலைவரா இருந்தவருக்கு இன்னும் சில வேலைகள் இருந்ததுனால அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அங்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த கப்பல்ல தலைவரா இருந்தவர் ஜான் ஒயிட்டை அந்த தீவுக்கு மறுபடியும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கே திரும்ப கூட்டிட்டு போயிட்டாரு. அவரை நம்பி வந்த பொதுமக்கள் ஜான் ஒயிட்டோட மகள், மருமகன், பேத்தி எல்லாருமே எங்க போனாங்க அப்படின்னு தெரியாமலேயே ஜான் ஒயிட் 3 வருஷத்துல உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாரு. இது நடந்து 20 வருஷம் கழிச்சு ஜேம்ஸ்டவுன் அப்படிங்கிற இன்னொரு குடியிருப்பு பகுதியை உருவாக்குறதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போதான் அங்க காணாம போன 117 மக்கள் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடுறதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு தடயமுமே கிடைக்கல. இதெல்லாம் நடந்து 400 வருஷங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத மர்மமா தான் இருந்திருக்கு. 1937 அங்க ஆய்வு செய்ய போனவங்களுக்கு கிடைச்ச சில கற்கள்னாலதான் இதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. அதுல ஜான் ஒயிட்டோட மகள் சில குறிப்புகளை எழுதி வச்சிருந்திருக்காங்க. அவங்க அங்க தங்கி இருந்த அந்த மக்கள் அங்கிருந்து 50 மைல் தூரத்துக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்தப்போ திடீர்னு சிலரால தாக்கப்பட்டதுனால அதுல அங்கிருந்த பொதுமக்கள் பல பேர் இறந்து போயிட்டதாகவும் மீதி இருந்தவங்களை கைதிகளா அங்க வந்து இவங்களை தாக்குனவங்க கூட்டிட்டு போயிட்டதாகவும் எழுதி இருந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.